ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேயோட சீசன் 2 எபிசோட் 16 பார்க்க போறோம். ரோஜட் பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்லன்பா. ரோடைய சாமான்ட்டு அவன் தங்கச்சிகளை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ரோஜட் அவங்கள பாதுகாக்கிறது எனக்கு நேச்சுரல் தானன்பா. ரோடைய மனசுக்குள்ள பால் பழக்கப்பட்டவன் சொன்னப்பவே நினைச்சன்பா. ரோஜட் கிட்ட அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணின்னு கேட்பான். ரோஜடும் பல இடத்துக்கு போய் வந்தேன். அப்புறம் ஈஸ்ட் போர்ட்ல வச்சு உங்க அப்பாவை பார்த்தப்பதான் இந்த எஸ்கார்ட் மிஷின் கொடுத்தாருன்ட்டு நானும் ஜிஞ்சரும் தான் வந்தோம். அவ திரும்ப பிரின்ஸ பார்க்க போயிட்டான்பா. அப்புறம் உன்னோட மாஸ்டரையும் பார்த்தேங்கிறப்ப ரோடியஸ் மாஸ்டர் ராக்ஸியான்பா. ரோஜட் ஆமா, என்ன என்னோட தேர்டைய பார்த்ததா ரொம்ப பயந்துட்டாங்கன்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள அவங்க தானே எனக்கு இந்த சூப்பர் மேல பயத்தை உருவாக்குனதே நினைப்பான். ரோடியஸ் ரோஜட் கிட்ட இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களேன்பா. ரோஜடும் தங்கச்சி தான் அளப்பறையை கொடுத்துட்டான்பா. ரோடியஸும் எந்த தங்கச்சின்னு கேட்டா அவன் வேற யாரு, ஐஷா தான். அவ கார்ட்ஸ் கிட்ட பேசி கேரவன்ஸ புடிச்சு ஏகப்பட்ட வேலை பார்த்தா. எனக்கு இத்தனை வருஷத்துல யாரும் இப்படி எல்லாம் வேலை கொடுத்ததே இல்லைன்பா. ரோடியஸ் சாரிங்க, என் தங்கச்சி உங்களை இவ்வளவு தூரம் இழுத்து விட்டதுக்குன்பா. ரோஜட் சிரிப்பு வந்தா சிரிச்சுக்கன்பா. ரோடியஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு இது என்னைக்கும் போற போல இருக்குல்ல, அன்னைக்குல எத்தனை பேசியிருப்போன்னு யோசிக்கிறப்ப ரோஜட் எரிஸ பத்தி கேட்பான். ரோடியஸ் விஷயங்கள் மோசமாயிருச்சு, அவ என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்பா. ரோஜடும் அப்படியான்ட்டு இருந்தாலும் அவ உன்னை வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்பா. ரோடியஸ் ஆனா நம்ம 2 பேத்துக்குள்ள ஒத்து போலிங்கிற போல அவ சொல்லியிருந்தான்பா. ரோஜட் கண்டிப்பா இது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கணும்பா. ரோடியஸும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான்ட்டு மனசுக்குள்ள அப்படியே நான் வருஷ கணக்கா காத்திருக்க சொன்னாலா. ஆனா நான் 3 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை நரகத்துல இருந்த போல இருந்துச்சு. எரி சொன்ன என்ன காப்பாத்தவள செல்ஃபி தான் வந்தா. அதால இப்ப மாத்தி யோசிச்சலாம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிட்டு இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறேன்னா ரோஜட் நாளைக்கே கிளம்புறான்பா. ரோடியஸ்க்கு இதுல விருப்பம் இருக்காது. ரோஜட் நான் தொல்லையா இருக்க விரும்பலின்பா. ரோடியஸ் ஒன்ன யாரு தொல்லைன்னு சொன்னான்ட்டு தலையை தொங்க போட்டிருப்பான். ரோஜட் அப்படி மூஞ்சியை வச்சுக்காத, நான் எப்படியும் திரும்ப வருவேன். அதே போல எரி சொன்ன வார்த்தைகள்ல சிறந்தவ இல்ல. அவ ஏதாவது சொல்ல வந்தது தப்பா சொல்லியிருப்பா. அவளை பார்த்தா நீ பொறுமையாவே பேசு, இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் என்ன எதுங்கிறத கேட்டு உனக்கு சொல்றேன்பா. ரோடியஸ் அதை அப்ரிஷியேட் பண்றேன்பா. அடுத்த நாள் காலையில ரோடியஸ் எந்திரிச்சவன் வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு போயிருப்பான். பார்த்தா ரோஜடும் பாடி கார்டையும் மீட் பண்ணிருப்பானுங்க. ரோடியஸ் வந்ததை பார்த்துட்டு பாடி கார்டி கிளம்பிருப்பான். ரோடியஸ் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்குள்ள ஏற்கனவே அறிமுகம் இருக்கான்னு கேட்பான். அவனும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்கவும். ரோடியஸ் மனசுக்குள்ள இந்த பிளேஸ்னால பல பேத்தோட பல பிரச்சனை போல பல பகைக்கு உட்பட்ட போல நினைக்கிறப்ப ரோஜர் இங்க பாரு, எதுக்கும் கவலைப்படாத, ஜஸ்ட் ஏதாத்தமா இங்க பார்த்தேன், அது அன்எக்ஸ்பெக்டடா போச்சு, நான் அவங்க கூட சண்டை போடுற நோக்கத்துல இல்ல இல்லைன்பா. ரோடியஸ் அவன் என்னதான் பார்க்க வந்தான்கவும். ரோஜர் இது அவனை போலவே இருக்குன்ட்டு சிரிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா ரோடியஸ் பிரேக்ஃபாஸ்ட்னாவது சாப்பிட்டு போன்பா. இதுக்கப்புறம் சாப்பிட வச்சு தாட்டுறப்ப ரோடியஸ் என் 2 தங்கச்சிகளையும் சேஃபா கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றின்பா. ஐஷா ரோஜர் கிட்ட போயிட்டு நீ இப்ப வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் நன்றின்பா. ரோஜர் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு உன் அண்ணங்கிட்ட மட்டும் ரொம்ப டிமாண்ட் வைக்காம இருன்பா. நோன் ரோஜர் கிட்ட வரவும் அவ தலையில கைய வச்சுட்டு நம்ம மறுபடியும் சந்திக்கலான்பா. நோன் நான் உன் கூடயே வந்துடுறேனேன்பா. ரோஜட் இதுக்கப்புறம் உங்க அண்ணா உன்னை பாத்துப்பான், நான் இல்லைன்பா. நோன் ஆனா அவன் என் அப்பாவை அடிச்சவன், போன தடவை ஒரு பொண்ணோட இருந்தான், இப்போ ஒரு பொண்ணோட இருக்கான், இவனை நான் எப்படி நம்பன்னு கத்துவா. ரோஜட் இந்த உலகமே இப்படிதான், அதெல்லாம் உன் அண்ணன் மேல நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்குலாம் ஆயிர மாட்டான். அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்பான். செல்ஃபி ஏட்டுங்கவும். ரோஜட் 3 பேத்தையும் உங்க பொறுப்புல விட்டு போறேன்ட்டு கிளம்பிருப்பான். அவளும் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் ரோடியஸ் தங்கச்சிகளோட பேசுறப்ப ஐஷா இருக்க ஈடுபாட்டு அளவுக்குலாம் நோன் இருக்க மாட்டா. ரோடியஸ் அதுக்கு முன்னால ஃபேமிலியா ஒன்னா இல்லைனாலும் எல்லாரும் சேர்ந்து நல்ல விதமா இருக்க பாக்கலான்பா. ஐஷா அந்த விஷயத்துல ஹாப்பி ஆயிட்டு செல்ஃபியை நீங்க கல்யாணம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, என்ன நோன் உனக்கும் அப்படிதானு கேட்டா அவ எனக்கு செல்ஃபி எல்லாம் ஞாபகத்துல இல்லைன்றவா. ஐஷாக்கு டக்குன்னு அவங்க அப்பா பாக்ஸ் கொடுத்த ஞாபகத்துக்கு வரும். இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்பா. அதுல பார்த்தா லெட்டர்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்னு இருக்கும். ஐஷா அப்பா என்ன போட்டிருக்காருன்னு கேட்டா ரோடியஸ் உங்க 2 பேத்தையும் ஸ்கூலுக்கு தாட்டி விட சொல்லிருக்காருன்பா. ஐஷா என் அம்மாவே எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் ஸ்கூல்லாம் போக மாட்டேன், நான் உங்களுக்கான நல்ல மெய்டா இருக்கணும் அண்ணா, நீங்க கூட எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஞாபகம் இருக்குல்லன்னு கத்துவா. டக்குன்னு ரோடியஸ் கொடுத்த பேண்ட தலையில இருந்து கழட்டிட்டு இதை கூட நீங்க கொடுத்தீங்கல்ல, நான் அன்னையில இருந்து இதை போட்டிருக்கேன்பா. ரோடியஸ் அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது, அதோட ஸ்கோரை வச்சு முடிவு பண்ணிக்கலான்பா. ஐஷா இந்த ஐடியா நல்லா தான் இருக்குன்பா. ரோடியஸ் இதே விஷயத்த நோன் கிட்ட கேட்டா அவ பேசாம உம்முனே இருப்பா. ஐஷா தான் இருந்துட்டு நோன் ஏதாவது பேச அண்ணன் பேசுறாருலன்பா. நோன் நான் கண்டிப்பா அட்டன் பண்ணனா ஃபெயில் ஆயிருவன்பா. ரோடியஸ் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்ல, காசு இருக்கு பாத்துக்கலான்பா. நோன் அப்படியேப்பட்ட படிப்புல எனக்கு வேண்டான்பா. ரோடியஸ் இரு, நான் தான் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன், நான் உன்னை உள்ள தட்ட லஞ்சம் கொடுக்கறதாலாம் சொல்ல வரலைன்பா. ஐஷா அண்ணா கிட்ட பேசுறப்ப பார்த்து பேசுன்னு கத்துவா. நோன் நீயே அவன் பேசினதை கேட்டையில, அவன் எல்லா பிரச்சனைக்கும் பணம் கொடுக்கலான்னு சொல்றான்பா. ஐஷா நீ ஸ்கூல்ல பேடா இருக்கனால தானே அதை பண்றேன்னு சொன்னாருன்பா. நான் டெஸ்டே அட்டன் பண்ணிக்கிறேன்ட்டு கிளம்பிடுவா. ஐஷா நம்ம பேசி முடிக்கலன்னு கத்துனாலும் நோன் வாயை முடிக்கன்ட்டு கிளம்பிடுவா. ஐஷா அந்த பேச்ச கேட்காத குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு என்னால முடியல, நீ என்ன நான் சொல்றேன்னா ரோடியஸ் அவளுக்கு படிப்பு வராது அதுன்னு கீழே பேசாத, அவளால முடிஞ்ச பெஸ்ட்டை தானே கொடுக்குறான்பா. ஐஷா நீங்க சொன்னா சரி நான் பார்த்தே பேசிக்கிறேன்பா. நைட்டு ரோடியஸ் செல்ஃபி கிட்ட ஐஷா நோன் விஷயத்துல கவலைப்பட்டு பேசுவான். செல்ஃபி ஐஷாவுக்கு இங்க வேலை செய்யணும்னா அப்ப இங்க மெய்டாவே இருந்துட்டு போறா, விட்டுரு, அந்த விஷயத்த
விஷயத்துல எனக்கு ஹாப்பி தான்பா ரோடியஸ். ஆனா நம்ம பொறுப்புள்ள பெரியவங்க, அதுக்கேத்த போல அவளை ஸ்கூலுக்கு தாட்டணும், அவளுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்பா. செல்ஃபி நீ அவ விஷயத்துல குறைச்சு மதிப்பிட்ட. அவ நல்ல அறிவாளி பொண்ணு, அவளுக்கு எது வேணும்னு கேக்குறாளோ அதே அவ பண்ணிட்டு போறா. அப்புறம் நோன் விஷயத்துல அப்பா அப்புறம் ரூஜர்லாம் இல்லாம அவ கொஞ்சம் பதட்டமாவே இருக்க போல ஃபீல் ஆகுது. அதனால அவ மேல எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துக்கலான்பா. ரோடியஸ் இதை கேட்டு மனசுக்குள்ள மிஸ்டர் ஃபிட்ஸ் போலவே பேசுறாளே, இரு இவ மிஸ்டர் ஃபிட்ஸ் தானு யோசிப்பான். அவ கொஞ்சம் ஆர்டர் போடுற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சுக்கன்பா. ரோடியஸ் குழந்தைகளை பத்தி எனக்கு தெரியல, நீ கொடுத்த அட்வைஸ் தான் பெஸ்டா படுது, அதெல்லாம் அப்படியே பண்ணிக்கலான்பா. செல்ஃபி நம்ம மேரேஜ் பண்ணிருக்கோம்ல, ஒன்னாதான் முடிவெடுத்து வாழ்ந்தாகணும்பா. இதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கோம். ஐஷா பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்திருப்பா, அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சே பண்ணிக்க சொல்லிடுவான். நோன் விஷயத்துல பார்த்தா மத்த குழந்தைகளை விட ஆவரேஜ் மார்க்கு கீழே தான் எடுத்திருப்பா. இருந்தாலும் அது பிரச்சனை இல்லைன்ட்டு அவகிட்ட போயிட்டு உனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் போக ஆசை, இங்க நிறைய இருக்கு, அதுல நீ உள்ள போயிட்டு கூட எது வேணுமோ பிடிச்சதை எடுத்துக்கலாம்னு சொல்லி பேசும்போது அவன் நான் டாம்ஸ்ல வாழ்ந்துக்கிறேன்பா, அதாவது ஹாஸ்டல்ல. ரோடியஸ் ஹாஸ்டல்லையான்ட்டு யோசிப்பான். ஐஷா அப்பா அவங்களோட சேர்ந்துதான் வாழ சொல்லியிருக்காரு, அவளை அப்பெல்லாம் தனியா போக விட்டுறாதீங்கன்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள ஐஷா கிட்டையும் பெருசா பேசிக்கல, என்கிட்டயும் ஒன்னும் சொல்லிக்கிறது இல்ல, ரெண்டாவது இவ ஏதோ ஒரு விஷயத்த போட்டு குழப்பிட்டு இருப்பா போல, அதால கொஞ்சம் அவளுக்கு ஸ்பேஸ் விட்டு அவளுக்கு பிடிச்சதையே பண்ண வைக்கலான்ட்டு சரி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்றேன்பா. ஐஷாக்கு இந்த விஷயத்துல துளியும் விருப்பம் இருக்காது. ரோடியஸ் அவளுக்கு அங்க போனா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, யோசிக்க டைம்லாம் கிடைக்கும்ல, கொஞ்சம் அங்கேயே இருந்துட்டு போறான்னு சொல்லுவான். ஆனா ஆயிஷா நீங்க அவளுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தியா கொடுக்குற போல இருக்கு, ஒருவேளை அவதான் உங்களுக்கு உண்மையான தங்கச்சியா படுறாளோ, நான் ஜஸ்ட் உங்க அப்பாவோட வப்பாட்டிக்கு பிறந்தவ தானன்பா. ரோடியஸ் முதல்ல இந்த வார்த்தையில உனக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு கேட்பான். அவ என் அம்மா தான் சொல்லியிருக்காங்க, கூடவே நோனோட பாட்டியும். என்ன நான் உங்களோட பாதி தங்கச்சிங்கிறதுனால என்ன இப்படி பண்றீங்களா, இருந்தாலும் நான் உங்க தங்கச்சி தானேன்னு அழுவா. ரோடியஸ் அவ கிட்ட போயிட்டு இங்க பாரு, நான் உன் அம்மாவை அப்படி பார்க்கல, உன்னையும் அப்படிலாம் பார்க்கல, நீயும் நோனும் எனக்கு ஒண்ணுதான், நான் ரெண்டு பேத்துக்குமே எது பெஸ்டா இருக்குமோ அதை தான் பார்த்து கொடுக்க முடியும், நான் அதை தான் இங்க ட்ரை பண்றேன்பா. ஐஷா அப்ப சரின்ட்டு கண்ண துடைப்பா. நோன்ல எதுவுமே நடக்காத போல உட்காந்துருப்பா. இதுக்கப்புறம் ஐஷா மேடா அவளுக்கான வேலைகளை செய்வா. நோன் டாம்ஸ்க்கு கிளம்புற டைம்ல ரோடிய ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால நிறைய விஷயம் நீ ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். டாம்ஸ்க்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை கேட்டு ஃபாலோ பண்ணிக்க. நல்லா படி, ஃப்ரெண்ட்ஸை கரெக்டா ட்ரீட் பண்ணு, அதே போல அங்க இருக்க விஷயங்களை கமிட்டடா இருக்க முடியலனா நீ வீட்டுல இருந்தே கூட போய்க்கலான்பா. நோன் ஓகேன்பா. ரோடிய ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைனா என்கிட்டயே செல்ஃபி கிட்டயே வந்து சொல்லுன்பா. அவ ஓகேன்பா. ரோடியஸ் பல்லு விளக்கு, குழி, ஹோம்ஒர்க் பண்ணு, ஹெல்த்தியாருன்னு சொல்றப்பலாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தவ ரோடியஸ் கடைசியா 10 நாளுக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துருன்பா. அவ ஓகே ஆனா எதுக்குன்னு கேப்பா. ரோடியஸ் அவளோட டாப் பட்டனை போட்டு விட்டு ஏன்னா நான் கவலைப்படுவேன்லன்பா. அவளோ அப்ப சரின்பா. இதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சோம் யூனிவர்சிட்டியில் நோனுக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே சுத்தி வர இருக்க போலலாம் இருக்காது. ரோடியஸ்லாம் அதை கண்படவே பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருப்பான். லினியான் பர்ஷியன் அதை பார்த்துட்டு ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்கன்பாங்க. அவன் பார்த்தா அப்படியே இருக்குன்னா அட ஆமாங்கன்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாஸ் எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரியும்ட்டு எங்கேயோ போனவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஒரு பேக்கை கொடுப்பாங்க. ரோடியஸ் என்னதுன்னு ஓபன் பண்ணலான்னு போனா அவங்க எங்க வேண்டாம் தனியா ரூம்குள்ள போய் பாருங்க. ரோடியஸ் சரின்ட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பினவன் இது ஏதோ கொஞ்சம் சாஃப்டா ஃபீல் ஆகுதுன்னு நினைப்பான். லூக் வந்தவன் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீஸ் வரைக்கும் வரையான்ட்டு கூட்டிட்டு போவான். செல்ஃபிக்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ரோடியஸ் வந்தவன் ஏதாவது விஷயத்துல உதவி வேணுமான்னு கேட்பான். ஏரியல் அப்படியும் சொல்லலாம். இப்ப புதுசா ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா பொண்ணுங்க, அதுல செஸ்ட் சின்னதா இருக்க பொண்ணுங்க கிட்ட போயிங்கும் போதே ரோடியஸ் ஒரு வேலை இது நம்ம தங்கச்சி விஷயமோ நோனுக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு யோசிப்பான். ஆரியல் அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க கிட்ட லினியான் பர்ஷியனா போய் அந்த ஸ்பாட்லயே வச்சு அவங்களோட அண்டர் வேற கழட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்பா. ரோடியஸ்க்கு இதை கேட்டதும் பக்குன்னு ஆயிருக்கும். அவளுக்கு ரெண்டு பேர் தானே இந்த பேக் வேற கொடுத்திருப்பாங்க. ஆரியல் அவங்க சொன்ன விஷயம் எங்க காதுக்கு வந்துருச்சு. பாஸ் இதை ரொம்ப விரும்புவாருன்னு சொன்னாங்க. கூடவே அவங்க கலெக்ட் பண்ண எல்லா அண்டர்வேர்ஸையும் ஒரு பேக்குள்ள போட்டு நிரப்பி கொண்டு வந்தாங்கன்பா. ரோடியஸ் கல்லு இருக்காது. லூக்குமே சங்கட்டமா தான் பாப்பான். செல்ஃபிக்கு எல்லாம் மனசே இருக்காது. ஏரியல் அப்ப இந்த விஷயத்துலங்கிறப்பவே ரோடியஸ் அவளுக்கு தான் இந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்தது. ஒருவேளை அவளுக்கு இந்த வேலை தான் பாத்திருப்பாங்கன்னா இந்த பேக் ஃபுல்லா தான் அண்டர்வேர்ஸ் இருக்கணும்பா. ஏரியல் அப்ப நீ எந்த ஆர்டரும் கொடுக்கலையான்னு கேட்டா ரோடியஸ் அதெல்லாம் நான் கொடுக்கலீங்க, எனக்கு எதுக்குங்க அந்த மாதிரி ஆஜ்லாம் வரப்போகுதுன்பா. ஏரியலும் அப்ப சரி இந்த விஷயத்துல நான் உன்ன நம்புறேன்பாங்க. ரோடியஸ்லாம் இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவான். செல்ஃபி நான் கூட உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம போயிருச்சோன்னு சொல்லி பயந்துட்டேன்பா. சைட்ல ஏரியல் அண்ட் லூக்கோட லுக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து வைக்கப்படுவா. ஏரியல் ஏன் செல்ஃபி நைட்டு ஃபுல்லா ரொம்ப பேஷனேட்டா அது இதுன்னு பண்ணிட்டு அவன் எதுக்கு காலையில வந்து இந்த விஷயத்துல எல்லாம் அலமோதனம்பா. ரோடியஸ் காண்டா இருப்பான். செல்ஃபி நைட்டு நடக்கறலாம் வந்து பிரின்சஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கியான்பா. செல்ஃபி ஐயோ இல்லைன்பா. ஆரியல் சும்மா போட்டு வாங்கினேன், பரவாயில்ல உன் கல்யாணம் நீ நினைச்சபடி நடந்திருக்கு இல்லையான்பா. அடுத்த அந்த பொண்ணுங்க விஷயங்கிறப்ப ரோடியஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பேசிக்கிறேன், இந்தாங்க இதை கொண்டு போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருங்கன்பா. ஆரியலும் சரி இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் வெளியே வரப்ப லினியான் பர்ஷியனா விஷயத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. ரோடியஸ் அவ பேக் கண்டுபிடிக்காது ஈஸில இல்லைன்பா. ரோடியஸ் அப்பெல்லாம் இல்லைன்பா. வழியில நோனை பார்த்துட்டு அவகிட்ட பேசலான்னு போனா அவ அமைதியாவே இருப்பா. ஆரியல் முன்னால வந்து நான் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடர் ஆரியல்ங்கவும் அவன் நோன் கிரே ரேட்டன்பா. ஏரியல் ரோடியஸை பார்க்கவும் அவன் சொந்தங்கிற போலதான் தலையாட்டுவான்.
ஏரியல் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். அவ பிராக்டிஸ் ரூம் நம்பர் 3 போனும் வழி தெரியலன்பா. ஆரியல் லூக்க கூட தாட்டி விடுவா. இதுக்கப்புறம் சாயங்காலம் லீனியான் பர்ஷினாவை வச்சு ரூடியஸ் கண்டபடி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க? பிரின்சஸ் ஆரியல் என்ன எப்படி பிடிச்சி கேள்வி கேட்டாங்க தெரியுமான்னு சொல்லி சத்தம் போட்டா. அவளுக்கு 2 பேரும் ஆளுக்கால் மாத்தி மாத்தி குறை சொல்லிப்பாங்க. திடீர்னு லினியா பார்த்தா, ஃபர்ஸ்ட் இயர் புள்ள இங்க என்ன பார்வை ஓடி போயிருன்பா. பார்த்தா அது நோனா இருக்கும். இதுக்கப்புறம் 2 பேரும் சட்டையை வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போலான்னு பாப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அவங்களோட பிளேஸே தெரியலன்ட்டு. ரூடியஸ் அவ என் தங்கச்சின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்பா. இதை கேட்டதும் 2 பேரும் அந்த பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. பாப்பா நல்லா கியூட்டா இருக்கா, நல்ல புள்ள போலன்பாங்க. ரூடியஸ் என் முதுகுக்கு பின்னால அவகிட்ட போய் ஏதாவது தொல்லை பண்ணலாம்னு நினைச்சீங்கங்கும் போதே 2 பேரும் பாஸ் தெரியாம கூட பண்ண மாட்டோம்பாங்க. ரூடியஸ் நோன் ஓடுறத பார்த்துட்டு மனசுக்குள்ள ஒரே குடும்பங்கிறனால ஓட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து இருக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைப்பான். அடுத்த நாள் நோன் கிளாஸ் போகாம அவளுக்கான ரூம்ல தனியா உட்காந்துருப்பா. இந்த இடத்துல நோன் அண்ட் ஐஷாங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.